இப்போ நீங்கள் 27 நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்மளுக்கு 27 நட்சத்திரங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியும், ஜாதகமும் மக்களுக்கு தெரியும். அப்போது நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயந்தான் இதை சொல்லி கொடுக்குறேன். அப்போ 27 நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதக நோட்டில் எடுங்க. கிரக நிலைன்னு வரும். இப்போ ஒவ்வொரு சூரியன் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாகையில் இருக்கார், சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு தெரியும். அதில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு பூர நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கார். அப்போ இந்த பூர நட்சத்திரத்தில் இருந்து நீங்கள் எண்ணிவாங்க. உங்கள் பூர நட்சத்திரத்தில் இருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் ஃபிக்ஸடாக மூல நட்சத்திரம் வரைக்கும் நீங்கள் எந்த நட்சத்திரங்களாக இருந்தாலும் மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும். எண்ணி வந்த எண்ணிக்கை 9 இல்லையா? அப்போ பூராடம் நட்சத்திரத்துலேருந்து அடுத்த நட்சத்திரம் பூராடம், அதில் இருந்து அந்த 9 எண்ணிக்கை நீங்கள் எண்ணி வரும்போது அஸ்வினி விழுகும். அப்போ அஸ்வினி மகம் எங்கே, அஸ்வினி பரணி எங்கே இருக்குது? மேஷத்தில் இருக்குது. அப்போது அந்த மேச ராசி தான் உங்களுக்கு முடக்கு. 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படின்னாவே காலபுருஷனுக்கு 7ஆம் பாவம் திருமண அமைப்பு, 7ஆம் பாவம் தொழிலுக்கு அமைப்பு, திருமணம் எல்லாமே 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன சொல்கிறாங்க? நிறைய பெண்கள் ஆண்கள் 2 திருமணம், அடுத்து திருமணமே ஆகாமல் இருக்கிறது, இது எல்லாமே முடக்கம் ஆயிடுது. கண்டிப்பாக 35 வயசு 40 வயசுக்குமே திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் 7ஆம் பாவம் கண்டிப்பாக முடக்காக இருக்கும், இல்லை 4ஆம் பாவம் முடக்காக இருக்கும். இந்த 2 பாவமுமே முடக்காக இருந்தால் மட்டுமே தான் இந்த திருமணம் லேட்டு, குழந்தைகள் தாமதம், இது எல்லாமே உண்டு பண்ணி கொடுக்கும். அதுவும் பூர்வ சந்ததிகள் வழியாக வருது அப்படின்னு வச்சிங்கன்னா அது ராகு அங்கே கண்டிப்பாக இருக்கும், இல்லை கேது பகவான் இருக்கும். இந்த ராகு கேது நம்மளுடைய எந்த லக்னத்துக்கு உள்ளே இருக்கோ அது கண்டிப்பாக 3 தலைமுறைகளுக்கு உண்டான பலன் அது வழி வழியாக வந்துட்டுருக்கு. அப்போ ஒரு ஜாதகம் பார்க்கும்போது தான் இது எந்த வழி ரீதியாக வருது, இது எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலானோ அதையும் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சரி. 7ஆம் பாவம் மேஷம் விருச்சிகம். மேசத்திற்கும் விருச்சிகத்திற்கும் உண்டான அமைப்பு முடக்காக இருந்தால் அது 7ஆம் பாவம், லக்னத்துக்கு 7ஆம் பாவம். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. லக்னத்துக்கு 7ஆம் பாவம். ஆமாம், எந்த லக்னமாக இருந்தாலும் அது மேசமும் விருச்சிகமாக வந்தால் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், திருப்பரங்குன்றம் முருகன் கோயில். அடுத்தது ரிஷபம் துலாம். ரிஷபம் துலாம் உங்களுக்கு 7ஆம் பாவமாக வந்தால் மணமுடித்த நல்லூர், முடிச்சூர் தாம்பரம், தாம்பரத்தில் உள்ள மணமுடித்த நல்லூர். மணமுடித்த நல்லூர்னு அந்த கோயிலுடைய பேரில் என்ன இருக்குங்க? ஒரு திருமணத்துக்கு உண்டான மணமுடித்த நல்லூர் முடிச்சூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தாம்பரத்தில் இருக்கக்கூடிய கோயில் தான் அது. அப்போது அந்த கோயில் உங்களுக்கு பேரே பார்த்தீங்கன்னா மணமுடித்த நல்லூர்னால் அங்கே போனால் நமக்கு திருமணம் ஆகிடும், நம்மளுடைய விவாக தோஷம் நிவர்த்தி ஆகிடும். புரியுதுங்களா? அது சுக்கிரனுடைய வீடுக்கு பெண்களுக்கு அதிகமான ஒரு அமைப்பு அங்கே நல்ல விசேஷம் உண்டு பண்ணும். மிதுனம் கன்னி. மிதுனம் கன்னி சீர்காழி அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள். சீர்காழி மாவட்டத்தில் திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்துக்கு உண்டான பேர் மாதிரி தான் அது உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்தது கடகம். கடகம் பார்த்தீங்கன்னா திருமணச்சேரி. எல்லாரும் பொதுவாக திருமணச்சேரி போயிட்டு வந்தால் திருமண தோஷம் நிவர்த்திங்கிற மாதிரி கடகத்திற்கு திருமணம் சேரி. சிம்மம். சிம்மத்திற்கு திருவேல்விக்குடி. திருமணச்சேரி 7ஆம் பாவம் சொல்லியிருக்கீங்க மேடம். ஆமாம். இப்போ கடகம் 7ஆம் பாவமாக வந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன லக்னம் வந்தால் கடகம் 7ஆம் பாவமாக? மகரமா? இப்போ கடகம் 7ஆம் பாவமாக நம்ம வரும்போது மகரம், மகர லக்னத்துக்காரங்களுக்கு கடகம் 7ஆம் பாவம். புரியுதுங்களா? இது நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுட் கேட்கணும். டவுட் கேட்டால் தான் எங்களுக்கு கிளியராக என்னன்னு தெரியும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் மகர லக்னமாக இருந்து அது கடகம் 7ஆம் பாவமாக வரணும். இப்போ நம்மளுக்கு மிதுனம் அப்படின்னா நீங்கள் தனுசு உங்களுக்கு 7ஆம் லக்னமாக இருந்தால் 7ஆம் பாவம் உங்களுக்கு மிதுனமாக வரும். அப்படி நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு சீக்கிரம் புரியும், ஈஸியாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சிம்மம் திருவேல்விக்குடி. திருவேல்விக்குடிங்கிற ஒரு கோயில் உண்டு. தனுசு மீனம் 7ஆம் பாவமாக வந்தால் திருமுருகன் பூண்டி திருமுருகன் பூண்டி கேது பகவான் மாதேஸ்வரன் டெம்பிள். இது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய முருகன் கோயில். திருமுருகன் பூண்டியில் முருகன் கோயில் இருக்கக்கூடியது, அதுதான் இந்த கோயிலுக்கு விசேஷம். அடுத்தது
மகர கும்பம், மகரம் கும்பம், இதற்கு உண்டான கோயில் பார்த்தீங்கன்னா வேதாரண்ய ஈஸ்வரன், வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்ய ஈஸ்வரன் டெம்பிள். ஓகேங்களா? நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்ப விசேஷமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது அதில் ராகு இருந்தால், ராகு பகவான் இருந்தால் திருநாகேஸ்வரம் போகணும். ராகு பகவான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் கடகம் உங்களுக்கு 7ஆம் பாவமாக அமைஞ்சு திருமணஞ்சேரி போகிறோம். அந்த கடகத்துக்குள்ளே ராகு இருந்தாலும் நீங்கள் திருநாகேஸ்வரமும் போகணும். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? ஏன்னா ராகு வந்து வம்சத்தை தொடரக்கூடிய அமைப்பு. அப்போ அதுவும் நம்ம பின்தொடர்ந்து வரக்கூடிய அமைப்புங்கிறனால இந்த 2 கோயிலுக்குமே நீங்கள் போயிட்டு வரணும். சரி, கேது இருந்தால், கேது பகவான் அந்த 7ஆம் பாவத்துக்குள் இருந்தால் அப்படின்னா கீழ்பெரும் பள்ளம், மயிலாடுதுறை அருகில் இருக்கக்கூடிய கீழ்பெரும் பள்ளம், இது ஒரு நல்ல விசேஷமான ஒரு கோயில் தான். எல்லாத்துக்கும் இது தெரிய அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த 7ஆம் பாவம் அனைத்தும் ஒரு கால் அட்டன் பண்ணலாமா?